இச்சை என்பது பெரிய ஒரு ரோகம். ரோமரில் சொல்லப்படும், அது பெரிய ஒரு இச்சை ரோகம். ரோகம் என்றால் விளவங்கொடு தமிழில் பேசுகிற ஒரு வியாதி. வியாதி பிடித்தவனை பார்த்து நீ ரோகம் பிடித்தவன், அது மிகப்பெரிய இச்சை ரோகம். அது பெரிய ஒரு பிசாசு, அது உள்ளே இருக்கும். அது எப்போ சிந்தனை கெடுத்துக்கிட்டே இருக்கும். ஆபாசத்தை பாரு, விசாரம் பண்ணு, அடுத்த முன்னாடி இச்சையோட பாரு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் இப்படிப்பட்ட அந்த சுபாவங்களை பிடுங்கி எறியறதுக்கு என்ன செய்யணும்? பொருத்தனை செலுத்தினா இந்த மாதிரி ஆவிகள் ஓடி போகும். யாராவது இச்சை ரோகத்துக்கு பொருத்தனை செலுத்தியிருக்கீங்களா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் செலுத்தியிருக்கலாம், ஒருவேளை இல்லை மரணக்கட்டு வந்தால் செலுத்தியிருக்கலாம். இந்த இச்சை ரோகத்துக்கும் பொருத்தனை செலுத்தணும், அது சாதம் போகாது. 80லேயும் வரும். இப்போ 80 வயசு காலமே சிறுமியை பார்த்து சைட் அடிக்கிறான், சட்டத்தில் உள்ளே போகிறான் இல்லையா? இப்போது நிறைய வாத்தியார்கள் பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லை? ஒரு சில வாத்தியார்கள் மாணவி மேலே கை வச்சு எங்கே போகிறாங்க? ஜெயிலுக்கு போகிறாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? இச்சை ரோகம். தன்னுடைய மாணவிகளை தன்னுடைய பிள்ளைகளாக பார்க்க வேண்டும் ஒரு வாத்தியார். ஆனால் அவனோட அந்த இச்சை ரோகம் இருந்தால் அவன் அப்படி பார்க்க மாட்டான், தன் பிள்ளை என்று பார்க்க மாட்டான். ஒரு மனைவி ஸ்தானத்தில் வைத்து பார்ப்பான். இப்போ நாக்கை தொங்க போட்டு சைட் அடிச்சுட்டே இருப்பான். முடிஞ்சால் கிளாஸ் ரூமில் கூட்டிகிட்டு போய் கையை காலாக போட்டுருவான். அதை அப்பா அம்மாட்ட சொல்லி விடனா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட், அவன் ஜெயிலு. இப்படி தான் நிறைய வாத்தியம் மாதிரி இன்னைக்கு உள்ளே கிடக்கணும். கையை தட்டுங்க. அது ஒரு இச்சை ரோகம். அதே மாதிரி இந்த ரோகம் ஊழியக்காரர்களுக்கு உண்டு. ஊழியக்காரன் இந்த இச்சை ரோகம் உண்டு. அவன் போனால் விசுவாசிகளை கூட்டிகிட்டு போயிடுவான். அது ஒரு இச்சை ரோகம். ஆகவே மனிதனிடத்தில், எல்லா மனிதனிடத்தில் இந்த இச்சை ரோகம் உண்டு. அந்த இச்சை ரோகம் வருதுன்னு சொன்னால் பிசாசு நமக்குள்ளே வந்தாச்சுன்னு அர்த்தம். அது ஒரு பிசாசு நமக்குள்ளே ஏறிச்சு. அப்போ ஏறின பிசாசு அது இறங்காது. என்ன மாதிரி ஊழியம் வந்தால் மட்டும்தான் அது இறங்கும். அது கீழ்ப்படியவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அந்த விடுதலை. இந்த ஆவி உள்ளே ஏறி இருந்து எல்லா பாவத்தையும் செய்ய வைக்கும். எல்லா பாவத்தையும் செய்ய வச்சு பரலோகத்துக்கு போகாதபடி அது ஜாக்கிரதையாக அவங்கள கவனிச்சுக்கிடும், ஜாக்கிரதையாக கவனிச்சுவிடும். ஆக இந்த மாதிரி ஆவிகள் உள்ளே வந்தால் அதை அழிப்பதற்கு பொருத்தனை ஜபந்தான். ஊக்கமாக கையை தட்டலாம். யாருக்கு இருக்கோ மாறிடுங்க. அல்லேலூயா. ஒரு முறை நடைக்காவு என்ற பகுதிக்கு நாங்கள் கடந்து போகிறோம். அங்கே மாடுகளுக்கு தான் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம், மாட்டு பண்ணைகளுக்கெல்லாம் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். ஒரு முறை ஒரு சகோதரி சொல்லுவாள், பிரதர் என் சரீரத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓப்பனாக சொல்லிட்டாங்க, சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஃபீல் வருது. அந்த ஃபீல் வந்து யார் மேலே வருதுன்னா புருஷன் மேலே வரல, எந்த வாலிபர்களை பார்த்தாலும் எனக்கு அந்த ஃபீல் வருது. அடுத்து பாடியில், அந்த நேரம் பாடியில் ஒரு ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல்லு? ஒரு மோசமான ஒரு ஸ்மெல் பரவுது. நான் ஸ்ப்ரேயெல்லாம் அடித்து பார்ப்பேன், அது ஒத்து வராது, போகாது. அது ஒரு ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல் ஒரு மாதிரி பாந்தி வரக்கூடிய ஒரு ஸ்மெல். இது ரெண்டிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும்னு சொல்லி கேட்டாங்க. அது தனிமையில் கூப்பிட்டு சொன்னாங்க. சரி, நாங்கள் மாட்டுக்கும் ஜோம் பண்ணி இந்த இச்சை ரோகத்துக்கும் ஜோம் பண்ணினோம். இச்சை ரோகத்துக்கும் ஜோம் பண்ணோம். ஆனால் விடுதலை மட்டும் கிடைக்கல, விடுதலை கிடைக்கல. தொடர்ந்து அந்த ஊருக்கு போவோம், தொடர்ந்து அந்த மனைவிக்கு ஜோம் பண்ணுவோம், பிள்ளைகளில். அப்புறமா அந்த லேடி என்ன பண்ணான்னா கடைசியில் உருக ஆரம்பித்தாங்க. என்னது? உருக ஆரம்பித்தாங்க. பெண்கள் உருக ஆரம்பித்தா தெரியும் உங்களுக்கு, இந்த வெள்ளைப்படுதல் என்பது ஒரு வியாதி. அது உருக்கிடும், அது ஒரு சாத்தானால் வருகிறது, அது உருக்கிடும் மனுஷனை. அப்போ இந்த ஆவி உள்ளே இருந்து அது உருக்க ஆரம்பிச்சுது, மெலிய ஆரம்பித்தார்கள். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுற இடத்துல நம்ம தோக்கக்கூடாது இல்லை. என்ன ஆண்டவர்னு கேட்டால் நடுராத்திரி 12 மணிக்கு அங்கே போனேன்னாரு. எங்களுக்கு ஊழியக்காரன் தமிழ்நாட்டில் போவேனா? நடுராத்திரி 12 மணிக்கு நீ ஒரு ஜெபம் பண்ணக்கு போன்னு சொன்னால் 10 பேரை கூட்டிகிட்டு போவான், கொட்டு ஊற்று எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் தனிமையில் போவானா? இந்த மாதிரி ஒன்றும் தெரியாத ஒருத்தியை கூட்டிகிட்டு போவானா? போக மாட்டான். ஆனால் நாங்கள் 2 பேரும் போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று ராத்திரி 12 மணிக்கு பார்ப்பான், சாத்தானா தேவனா என்ற அறிக்கைக்கு போகிறது. நம்ம எப்படியோ ஜோம் பண்ணி பார்த்தோம், ஒரு விடுதலையும் கிடைக்கல. அப்போ ஓம் வீட்டில் 12 மணி
இப்போ பார்வோன் நாட்டில் தேவன் 12 மணிக்கு கடந்து போனார். வீட்டுக்கு வீடு சங்கு ஊதிச்சுனாங்க இல்லையா? எல்லா தலைச்சாம்பளையும் அழிச்சார் ஆண்டவர். மரண ஓலம் அங்கே ஏற்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பு ஏற்பட்டது. அவன் இன்னி சாத்தானி சங்கு ஊதுறதுக்கு எங்கே போனான்? அந்த வீட்டுக்கு போகிறான். ராத்திரி 12 மணிக்கு போயாச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஜோம் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வரவேற்றார்கள். அப்போ என் மனைவியை ஒரு பாட்டு பாடி அமைதியாக இருக்க சொன்னேன். சம்பளம் போட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறான். நான் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு பின்னாடி போனேன். முதல்ல லெஃப்ட்டு போனேன், ரைட்டு போனேன், வீடை சுற்றி பார்க்குறேன். அந்த வீடு முழுக்க அந்த ஸ்மெல், அந்த சகோதரி சொன்ன அந்த ஸ்மெல் எனக்கு வீட்டு அந்த ஜபம் ஆரம்பிக்கிற வேளையில் எனக்கு வந்துடுச்சு. அது வரைக்கும் அவள் தான் சொன்னான், இப்போ எனக்கு வந்துடுச்சு. அப்போ அந்த ஜபம் பண்ணுற இடத்துல அந்த ஆவிக்கு அந்த ஸ்மெல் அங்கே ஸ்ப்ரெட் ஆகுறது. அது எனக்கே வாந்தி வர மாதிரி தான் வருது. அதாவது 100 மாதம் ஆஸ்பத்திரியில் குளிக்காமல் துணி மாற்றாமல் கிடந்தா வர ஒரு மொச்சை ஸ்மெல். நான் இந்த ஆவியை கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறேன். புரியுதா? இந்த நாற்றத்தை கொடுக்குற இந்த பேயை எனக்கு இன்னும் பார்க்கணும் இன்னும் சொல்லி ஒரு சொம்பு தண்ணி அதுக்கு கொடுக்குறதுக்கு இல்லை. அது தண்ணி இல்லை, இயேசுவின் ரத்தம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு பின்னாடி போகிறேன். எனக்கு இன்னும் ஒரு ஆவி நடக்குது, சேலை கட்டுன்னு ஆவி நடக்குது. அப்படியே பின்னாடி வரேன், அடுத்து சுற்றி வரேன். 3 முறை தண்ணி தெளித்து நான் போகிறேன். அது போய் நிற்கிது கல்லறையில், போய் நிற்கிது வீட்டுக்கு பின்னாடி கல்லறையில். சாத்தானே நீ அது, ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி யார் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பையனுக்கு அம்மா அடக்கம் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ சாத்தான் நீயா, உனக்கு ஒரு இச்சை ரோகமா? உனக்கு இந்த சாகும்போது நீ 80 வயசில் செத்த அட பிசாச, நீ இப்போ மருமல்கிட்ட ஏறி அவளுக்கே செக்ஸ் உணர்வை நீ தூண்டி விடுகிறாயா? வலது கால எடுத்து கல்லறையில வை சொன்னார் கர்த்தர், உன்னை எரிக்கிறேன். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பாரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி அல்லேலூயா. அப்படியே அந்த கல்லறையில் வலது காலை குறைச்சி நேரம் வச்சுக்கிட்டு அப்படியே மொத்த ஆவியும் அந்த ஆவிக்குள்ளே இருந்த ஆவிகளையும் அழிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அங்கே சுகந்த வாசனை அல்லேலூயா. எந்த ஸ்மெல்லும் இல்லை. இப்போ கேட்குறேன், ஓ மூஞ்சியை மணத்தி பாரு, உன் ட்ரெஸ்ஸை மணத்தி பாரு, ஏதாவது இருக்கா? இல்லை. உன் மாமியார் என்ற பிசாசு உனக்குள்ள வந்து இதை கொடுத்து விட்டு போய்விட்டது. இப்பொழுது இச்சை ரோகம். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் ஃப்ராங்காக பேசுகிறேன், ஓப்பனாக பேசுகிறவன். ஒரு மருமகள்கிட்ட மாமியாருக்கு ஆவி இருக்குன்னு வைங்க. அப்போ மருமகளுக்கு அந்த இச்சை ரோகம் வரும்போது ஒருவேளை அந்த புருஷன், அவளுடைய புருஷன் குடும்பம் நடத்தும் போது யாரு கூட குடும்பம் நடத்துகிறான்? மாமியார் என்ற பிசாசோட குடும்பம் நடத்துகிறான். பெத்த தாய்க்கோட குடும்பம் நடத்துகிறான் பிசாசு. அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா யோசிங்க. சரீரத்தில் இச்சை ரோகம் யார் கொடுக்கிறது? அந்த பையனுடைய அம்மா என்ற ஆவி. இப்போ ஆவிக்கு செக்ஸ் தேவைப்படுகிறது, அதுக்கு மருமகளை அதை பயன்படுத்துகிறது. மருமகள் கணவன் இடத்துல போகும்போது, குடும்ப வாழ்க்கையை நடத்தும் போது அவன் பொண்டாட்டிகள் நடத்துறானா, அம்மா என்ற பேயோட குடும்பம் நடத்துறானா? அம்மா என்ற பேயோட தான் குடும்பம் நடத்துகிறான். பிறகு பாதி பேய் இப்போ அவனுக்கிட்ட வந்துடும். பின்ன பொண்டாட்டியை கண்டா பிடிக்காது அவனுக்கு. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மாமியாருக்கு எப்படி மருமகளை கண்டா பிடிக்காதோ, இப்போ புருஷனுக்கு பொண்டாட்டியை கண்டா பிடிக்காது. டெய்லி சண்டை, ஓயாத சண்டை, ஒரு நாளும் தீராது. இதுதான் ரகசியம். அல்லேலூயா. பேய்களை பற்றி ரகசியம் யாருன்னா எங்கிட்ட வாருங்க. அனுபவ ரீதி நிறைய இருக்குது. ஒரு சம கையை தட்டுங்க, நல்லா யோசிங்க. நீங்கள் சாதாரண நினைப்பீங்க இச்சை ரோகம்
ஒரு பயங்கரமான வியாதி. திருச்சியிலிருந்து ஒரு சகோதரி பேசுகிறாள். சன் டிவி வந்த நேரம் சன் டிவி வந்த நேரம், வீட்டுக்கு வீடு சன் டிவி வந்து பாருங்க, ஒரு கலைஞர் டிவி பெட்டி கொடுத்தாங்கல்ல, அப்போ பார்க்கும்போது அன்றைக்கி ஆபாச படங்கள் அந்த டிவியில் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ராத்திரி வேலை போட்டுருவாங்க, இப்போவும் போடுறாங்க. அதான் வீடுகள் எல்லாம் டிவி வச்சா ஹாலில் வைங்க. வீடுகளில் பிள்ளைகளுக்கு செல்ஃபோனாக பறிச்சிருங்க. செல்ஃபோனில் ஆப்ரேட் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணிட்டு ஹாலில் ஒரு கம்ப்யூட்டர் வைங்க. எந்த பிள்ளை படிக்க இருந்தாலும் கம்ப்யூட்டரில் வந்து படிக்கணும், செல்ஃபோனில் படிக்க கூடாது. செல்ஃபோன் பேசுறதுக்கு மட்டும்தான். நெட்டில் பணத்தை போட்டு கொடுக்காதீங்க. விபச்சாரத்தை நீங்கள் கூட்டு நிற்கிறது சமம். பெற்றோர்கள் பிள்ளைகள் தவறி போயிருக்க காரணம் பேரண்ட்ஸ் தான். எல்லா பிரச்சனையும் எல்லா செல்வனையும் பறித்து வீட்டு நடுகாலில் ஒரு கம்ப்யூட்டர். அப்பனும் அதில் தான் பார்க்கணும், பெத்த தாயும் அதில் தான் பார்க்கணும், பெத்த பிள்ளையாக தான் பார்க்கணும், பெத்த மகன் அதில் பார்க்கணும். என்ன பார்த்து படித்து போய் பாஸ் ஆகினுங்க. இது வீட்டுக்கோட பெட்ரூம் வச்சு கொடுத்து ஒரு செல்ஃபோனை வச்சு கையில் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் தன்னிடத்தில் படுக்க வேண்டும் என்று தாய்மார்கள் விரும்புவார்கள். கல்யாணம் வரைக்கும் அம்மாவோட தான் படுக்கணும். ஏன்னா ராத்திரி இறங்கி ஓடக்கூடாது. பாத்ரூம் போனாலும் தாய் எழுப்பினாதான் போக முடியும், இல்லைன்னா முடிச்சு போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா வெளியே போனால் காற்று கரும்பு படக்கூடாது. பேய்களை குறித்து அவங்க எச்சரிக்கையாக இருந்தாங்க. இன்னைக்கு பேய்களை குறித்து உங்களுக்கு என்ன எச்சரிக்கை இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் பேய்கள் ரகசியம் பாருங்கள். இப்போ மனைவி இடத்துல ஒரு இச்சை ரோகம் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். அது ஏதோ ரோட்டில் வந்த பிசாசு. அவள் குடும்பம் நடத்துவான். அவள் யாரும் நடத்துவான்? மனைவி இடத்துலையா குடும்பம்? பேய்கிட்ட தான் குடும்பம் நடத்துவான். அப்போ அந்த பிசாசு இவனுக்கு பொண்டாட்டி ஆயிரும். அப்போது எதங்களும் பெண்களிடத்தில் என்ன உண்டாகும்? இச்சை ரோகம் உண்டாகும். இச்சை ரோகம் என்பது கடுமையான கேன்சரோட கொடிய வியாதி. அது இந்த கொடிய வியாதி இருந்தால் வாழ்வின் இடத்துல விபச்சாரம் பண்ணும். அங்கே திருச்சியிலேருந்து அந்த டிவியை பார்த்து 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 இச்சை ரோகம் அவள் பெற்றிருந்தாள். ஒரு வாலிப பிள்ளை. சித்தப்பா என்ற உறவுக்காரர் மரித்து போனார். அடக்கத்துக்கு போனாங்க. யாரெல்லாம் போவாங்க? அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாம் போவாங்கல்ல. இப்போ அடக்கத்துக்கு போய் அடக்கம் முடிஞ்சாச்சு, ராத்திரி ஆச்சு, வீடு திரும்ப முடியாது. அப்பொழுது என்ன, எல்லாம் ஓப்பன் ஹாலில் படுத்துக்கிட்டாங்க. அப்போ அண்ணன் அந்த குடும்பமாக படுக்கும். அண்ணன் படுத்திருந்தான், தங்கச்சி படுத்திருக்கிறா, அப்பா படுத்திருக்காரு, அம்மா படுத்திருக்காங்க. இந்த இப்போ இச்சை ரோகம் யாருக்கு வந்தது? இப்போது சகோதரனுக்கு வந்து விட்டது. சகோதரனுக்கு இச்சை ரோகம் வந்தது. நல்ல வேளை தாயை கை வச்சல, தங்கச்சியை கை வச்சான். தங்கச்சி கர்ப்பமான. கையை தட்டலாம். இப்போ அவளுக்கு முழுங்க முடியலை, ஒன்றுமே தெரியல. 4 மாதம் ஆச்சு. ஃபோன் போட்டு ஜோம் பண்ணுறான். அவனை புத்தக ஊழியம் ஃபோன் போட்டு ஜோம் பண்ணுறான். நான் என்ன செய்யணும்? அண்ணனை காட்டி கொடுக்கவா? காட்டி கொடுத்தா பெற்றவங்க கொள்ளுவான், குடும்பமான கப்பல் ஏறும். ஜெபம் பண்ணணும். ஒரே வழி, ஒரு மன்னிப்பு கொடுப்பதற்கென்று ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த பொழுது அதை ஆட்டோமேட்டிக்கில் அழியும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பை எப்படி கொடுத்தார்? இல்லைன்னா அந்த பெண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், அந்த பையனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அண்ணன் தங்கச்சியை கிளம்பி நிற்க முடியுமா? முடியாது. தேசத்தில் இருக்கிற இச்சை ரோகம் இவ்வளவு கொடிகட்டி பறக்கிறன்னு சொன்னால் எவ்வளோ ஆபத்தான சிச்சுவேஷனில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு தனிப்பெண், ஒரு வாலிப பெண் பஸ்ஸில் ஏறி பார்க்கட்டுமே, பஸ்ஸில் ஏறி பார்க்கட்டுமே, எதங்களும் ஆம்பளை எப்படி பார்ப்பான்? குறுன்னு பார்ப்பான். இல்லை, இந்த பாம்பு பார்த்த போல பார்ப்பான். எங்கெல்லாம் கப்பு அடைச்சு அங்கெல்லாம் பார்த்துருவான். பார்க்குறானா இல்லையா? அப்போ அவனு கூட என்ன இருக்கு? இச்சை ரோகம் இருக்கிறது. இச்சை ரோகம். நீ பதிலுக்கு கவுண்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் சிரிச்சா போச்சு, லாட்ஜுக்கே கூட்டிகிட்டு போயிடுவான். அவங்க பெண்கள் எல்லாம் சிரிக்கக்கூடாது. சிரிச்சா ஆம்பளையோட பாடு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உற்சாம கையை தட்டலாம். அப்போ நீங்கள் என்ன பெண்கள் 15 போல உருன்னு இருக்கணும். அப்படி இருக்கு, உருன்னு இருக்கணும். எவனாவது நோண்டுறான்னா ஓடி போய் அடிங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பார்த்தாலே பாவம். அவன் பார்க்குறானே, நீங்கள் பார்த்தீங்கன்னா போச்சு. அதான் அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் மூடி கட்டிட்டு அடைப்பாங்க. இப்போ எல்லாம்
மூடுறதெல்லாம் குறைச்சிட்டாங்க. உற்சாகமாக கையை தட்டலாம். அவை ஜாக்கிரதையாக, மோசமான பிசாசுகள் இந்த உலகத்தில் உண்டு. தேவன் சொன்னார், இயேசு சொன்னார், ஜெயங்கொள், நானே இந்த உலகத்தை ஜெயித்தேன், திட்டங்கள், பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். உன் கூட இருக்கிறேன், அவர் கூட இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தில் இருக்கும்போது ஒரு இச்சைக்கு இடம் கொடுக்கலாமா? இச்சைக்கு இடம் கொடுத்தா அவர் வெளியே போயிடுவார். ஒம்பாடு, நீ அனுபவிச்சுக்கோ, நீ அனுபவிச்சுக்கோ. பலமுறை சொல்லியிருக்கிறேன். தூத்துக்குடி திருநெல்வேலிக்கும் பக்கத்தில் ஒரு சகோதரி இதே மாதிரி தான். நேராக போவா, சைட் அடித்தே 2 பேரை கூப்பிட்டுருவா. அவ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான். சைட் அடித்தே 2 பேரை கூப்பிடுவா. எங்கேயாவது போய் குடும்பம் நடத்திட்டு மாப்பிள்ளைகிட்ட போவா, சொல்லுவா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவா. அவன் நம்ப மாட்டான். போக போக நம்புறான். வேறு வழி இல்லை, அவள்கிட்ட இருக்க ஒரு பேய்ன்னு தெரியும். பிசாசு குளிர் காய்கிறது. அந்த காலத்தில் பேய் வந்து ஆடும். இப்போ அவளை பேய் வந்து உங்களை சைலண்டாக உங்களை கொல்லும், பாற்றாக கொல்லும், உறுப்புகளை சேதப்படுத்தும். ஹார்ட் அட்டாக் என்ற பேரில் இரத்த நாளங்களை அது உடைக்கும், அடைப்புகளை ஏற்படுத்துவான். ஆனால் அடைப்புகளை திறக்கிற நம்முடைய தேவன். ஆகவே பேய்கள் கொல்வதற்கும் அழிக்கிறது தான் வருது. உள்ளத்தையும் அழிப்பான், இருதயத்திலையும் அழிப்பான். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொன்னால் துரத்தி விடப்பட்ட பேய்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காரும். தன்னை விட மேலும் 7 ஆவிகளை கொண்டு உன் வீட்டில் குடியேறக்க வருவான். ஏன்னா உங்கள் வீடெல்லாம் வாடகை வீடா? இருதயெல்லாம் வாடகைக்கு வச்சுருக்கு வந்து ஏறுறதுக்கு. ஆகவே இருதயத்தை இறுக்கி பிடிங்க. எந்த பேய்க்கும் பிசாசும் இடம் கொடாமல் இருங்க. வசனத்தில் மட்டும் உங்கள் இருதயம் களிப்படையணும். உலகத்தில் அல்ல. உலகத்தை நோக்கி பார்க்கிறவன் செத்தான், உலகத்தை விரும்புகிறவன் செத்தான், உலகத்தில் வாழ் நினைக்கிறவன் செத்தான். ஆவியில் வாழ் நினைச்சா அவன் பொழைச்சான். உற்சாகமாக கையை தட்டலாம். அன்னைக்கு பேயை ஓட்டிட்டு